போலீஸ் ஸ்டேஷன்? சார், என்னோட ஃப்ரெண்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதுக்கு காரணமா இருக்கிற கார்த்திங்கிற பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க சார். பாவம் சார், என்னோட ஃப்ரெண்டு அந்த கார்த்திக்னால ரொம்ப அவஸ்தைப்படுறான். ஆமா சார், அந்த அட்ரஸ் தான். கார்த்திக், போலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை இங்க வந்துருவான். வா. ஆமா வேலா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனந்தி உன் தங்கச்சின்னா அவ எனக்கு ஃப்ரெண்டு. ஆனந்திக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதே அளவுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அந்த விஷயத்துல அண்ணிங்கிற பொறுப்பும் இருக்கு, ஃப்ரெண்டுங்கிற உரிமையும் இருக்கு. அவ விஷயத்துல உன்னை விட எனக்கு ஒரு படி ஜாஸ்தியாவே அக்கறை இருக்கு. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனந்திக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க தான் போறேன். என்ன மேடம் விளையாடுறீங்களா? என்னமோ ஈஸியான விஷயத்த செய்ய போற மாதிரி சொல்றீங்க. அதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, ஆனந்திக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். மேடம், நான் சொல்றத கேளுங்க. நீ ஒரு நிமிஷம் இரு, நான் ஆனந்தி கிட்ட பேசுறேன். வள்ளி, ஹலோ, சொல்லு வள்ளி. ஆனந்தி, இப்போ உனக்கு பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்ல. இங்க பாரு, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத. அத்தை பக்கத்துல இருந்ததுனால என்னால உன்கிட்ட சரியா பேச முடியல. அம்மா, நீ ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்த? எனக்கு வேற வழி தெரியல வள்ளி. அம்மா அவங்க கழுத்துல கத்தி வச்சு மிரட்டின உடனே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பத்தாததுக்கு எல்லாத்தையும் மறந்துடு, வேற ஒருத்தரை கட்டிக்கன்னு சொல்றாங்க வள்ளி. கார்த்திய மறந்துட்டு வேற ஒருத்தரை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல வள்ளி. எனக்கும் அது கஷ்டமா தான் இருந்துச்சு. கார்த்தி உன்னை காயப்படுத்திட்டாங்கிற கோவத்துலதான் வேலை அப்படி பேசிட்டான். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், உன்னையும் கார்த்தியும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நிஜமாவா சொல்ற? ஆமா. இப்படி வள்ளி, ரெண்டு குடும்பமும் சம்மதிக்காம எப்படி இது நடக்கும்? கண்டிப்பா நடக்கும் ஆனந்தி, எல்லாரோட சம்மதத்தோட தான் நடக்கும். எனக்கு நம்பிக்கையே போச்சு வள்ளி. எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ இப்ப கவலைப்படாம கொஞ்சம் ரெஸ்ட் எடு. பாய். என்ன மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானே ஆனந்தி மனசுல இருந்து கார்த்தி எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவன் மனசுல நம்பிக்கை வளர்க்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனந்தி மனசுல இருந்து கார்த்தியை வெளியே எடுக்க போறியா? எப்படி வேலை உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஆனந்தி கார்த்தியை எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கு இன்னுமா புரியல? அவன் இல்லனா செத்து போயிடலாங்கிற முடிவெடுக்கிற அளவுக்கு அவன் மேல காதல் வச்சிருக்கான். அதே மாதிரி கார்த்தியும் இன்னும் ஆனந்தியை தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் ரேணுகாக்காக தான் யோசிக்கிறான். எங்க போற? கோயிலுக்கு போறோம் மேடம். கோயிலுக்கா? தனியாவா போற? சொல்லிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. தனியா போகணும் போல இருந்துச்சு, அதான் ஜானகி அம்மா கிட்ட கூட சொல்லாம கிளம்பிட்டேன். என்ன வேலை அதெல்லாம்? புது பழக்கமா இருக்கு. எப்பவும் கோயிலுக்கு போனா என்னையும் கூப்பிடுவேன், இப்ப என்னன்னா தனியா போறேன்னு சொல்ற? அது ஒண்ணு இல்ல மேடம், என் தங்கச்சிக்காக இவ்ளோ கண்மூடித்தனமா இருக்க? கார்த்தியும் உன் ஃப்ரெண்டு தானே, அவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? மேடம், அவன் பண்ண தப்புக்கு தான் அவனை இப்ப போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அவன் தப்பு பண்ணலனா அதை அவனே நிரூபிச்சுட்டு வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் வேணா நான் நம்புறேன்.
இப்ப என்ன அந்த ஆளுங்களை கார்த்தி அனுப்பல நான் அவனுக்கு நிரூபிச்சிட்டா ஓகேவா? அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிக்கட்டுமா? உங்களுக்கு எதுக்கு மேடம் தேவையில்லாத வேலை? வீட்டுக்கு போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. இல்ல வேலா, இதுதான் இப்ப எனக்கு இருக்கிற முக்கியமான வேலை. கார்த்தி எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். வேணாம் மேடம், அப்புறம் நீங்க தான் சங்கடப்படுவீங்க. கடைசியில் அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு உண்மை தெரிஞ்சதும் நீங்க என்கிட்ட வந்து சாரி சொல்வீங்க. அப்படியா? இதே சாரியை யார் கேக்குறாங்கன்னு பார்க்கலாமா? அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம் மேடம். இப்ப நான் கோயிலுக்கு போகணும், வழி ஓடுங்க. நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் நீ என் பேச்ச கேட்காம போறல்ல? கார்த்தி எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிச்சு காட்டல, என் பேரு வள்ளி இல்ல.